வணக்கம். தமிழன் செய்தி களம். சிதம்பரம் அருகே பி. முட்டூரில் ராமர் தங்கி சென்ற ஸ்ரீ ராம ஹனுமான் திருக்கோயிலில் ஸ்ரீ ராம நவமி பிரம்மோற்சவ விழா தொடக்கம். தினந்தோறும் ஆன்மீக சொற்பொழிவுகள், பரதநாட்டியம், நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் மற்றும் இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. தினந்தோறும் பக்தர்கள் சிறப்பு வழிபாடு செய்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றன. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே புவனகிரி வட்டம் பி. முட்னூர் முக்குட்டு சந்திப்பில் ஸ்ரீ ராம ஹனுமான் திருக்கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் ஸ்ரீ ராம நவமி பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு கடந்த 17ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை 10 நாட்கள் ஸ்ரீ ராம நவமி உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆன்மீக சொற்பொழிவுகள், பரதநாட்டியம், நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் மற்றும் இசை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து தினந்தோறும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. இக்கோயிலில் 127 அடி உயர மகா விஸ்வரூப ஆஞ்சநேயர் சிலை அமைக்க பீடம் அமைக்கப்பட்டு பணிகள் முழுவீச்சில் நடந்து வருகிறது. புகழ்பெற்ற இக்கோயிலில் ராமேஸ்வரம் செல்லும்போது ஸ்ரீ ராம ஹனுமான் திருக்கோயிலில் தங்கி சென்றதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் சுமார் 1 கோடிக்கு மேல் பக்தர்களால் ராமஜெயம் வாசகங்கள் எழுதப்பட்டு கோயிலில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இத்தகைய புகழ்பெற்ற கோயிலுக்கு தினந்தோறும் பல்வேறு பகுதியிலிருந்து பக்தர்கள் வந்து ஆஞ்சநேயர் அருளை பெற்று செல்கின்றனர். ஆஞ்சநேயர் சிலை அமைக்க பக்தர்கள் தங்களால் முடிந்த அளவு பொருளுதவி வழங்கலாம் என ஸ்ரீ ராம அனுமான் தர்ம பரிபாலன் அறக்கட்டளை நிறுவன அறங்காவலர் சீனு என்கிற ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நீங்களும் அந்த பகுதி வழியாக சென்றால் ஸ்ரீ ராம அனுமான் திருக்கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயரை வழிபட்டால் வேண்டிய வரம் கிடைக்கும் என்றே நம்பலாம்.
மாவட்டம் புவனகிரி வட்டம் பூமுட்லூர் முக்கூடல் சந்திப்பிலே 127 அடி உயர ராமனுமான் திருப்பணி வேலை நடைபெறும் இடத்தில் பல ஆண்டு காலமாக ராமனுமான் தர்ம பரிபாலன அறக்கட்டளையும் அகத்தியம் ஃபவுண்டேஷன் நடத்தும் ஸ்ரீராமநவமி பிரம்மோற்சவமானது 17/4/2024 முதல் 27/4/2023 அதிகாலை வரை 10 நாட்கள் நடைபெறுகின்றன. இன்று 4வது நாள் உற்சவம். இந்த இடத்தில் ஏன் இப்படிப்பட்ட சிறப்பு என்றால், அயோத்தியிலிருந்து ராமர் ராமேஸ்வரத்துக்கு செல்லும் வழியிலே இந்த பீமுட்லூரில் அமர்ந்ததாக ஐதீகம். அதனால்தான் இந்த இடமானது புண்ணிய சேத்திரமாக விளங்கி கொண்டிருக்கின்றன. இதற்கு ஆதாரங்கள் எல்லாம் பல திரட்டி பிகை நூட்ஸிலே வந்திருக்கின்றன. பல நூல்களிலும் இந்த கோவிலை பற்றி சிறப்புகளும் ஆலய தரிசனத்திலும் வந்தது மற்றும் அனைத்து நாளிதழ்களிலும் இந்த கோயிலுடைய சிறப்பு வந்திருக்கிறது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு, இந்த பிரம்மோற்சவமானது தொடர்ந்து 10 நாட்கள் இன்றைய 4வது நாள் நடைபெற உள்ளது. கடைசி 3 நாள் 24/4 புதன்கிழமை முதல் 26/4 வெள்ளிக்கிழமை அதிகாலை வெள்ளிக்கிழமை வரை 3 நாள் சம்பூர்ண ராமாயணம் நடைபெறும். இந்த சம்பூர்ண ராமாயணத்தின் நடிகர்கள் எல்லாம் இந்த கிராமத்தை சுற்றியுள்ளவர்கள். ஆண்டுதோறும் இந்த நிகழ்ச்சியானது தவறாமல் நடந்து கொண்டு வருகிறது. 27 நாள் சனிக்கிழமை அதிகாலை சீதாராமர் பட்டாபிஷேகம் நடைபெறும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.